2024 இந்த வருஷம் இன்னும் 2-3 நாள் தாங்க இருக்கு முடியறதுக்கு. அதுக்குள்ள 12 மாசம் முடிய போதா அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருப்போம். இந்த வருஷத்துல நம்ம எல்லாருமே அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, இத்தனை பட்டுமே வாழ்க்கையில முன்னேறல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தயவு செய்து கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை இருந்தாலும் இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நம்மளை சுத்தி இன்னும் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. அதாங்க நான் ரீவைண்ட் பண்ண போறேன். நீங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல நம்ம இந்திய நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி திரும்ப எலெக்ஷன்ல வின் பண்ணி நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. அதே மாதிரி இந்தியா T20 வேர்ல்ட் கப் 2024 சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணி கப்பை தூக்கி இருக்காங்க. இதுல நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலுமே கப் வின் பண்ணது சந்தோஷமா இருந்ததுங்க. தளபதி விஜய் இவர் மாநாட்டு நடத்தி கட்ச தொடங்கி டெய்லி இவரை பத்தி ஒரு டாக் வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம IPL நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த வருஷம் கப் வேற வின் பண்ணிட்டாங்க. TNBL, IPL, ப்ரோ கபடி, டெஸ்ட் கிரிக்கெட், ODI இந்த மாதிரி பல சீரிஸ் நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. இன்ஸ்டாகிராம்ல வாரம் புது செலிபிரிட்டியை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யூடியூப் ஸ்டார்ஸா இருக்க TTF, இர்ஃபான், பிரியாணி மேன், A2D, டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் இவங்க எல்லாருமே மாத்தி சண்டை போட அதுக்கு நமக்கு என்டர்டைன்மெண்டா மாற இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளே மாசம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தது. தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா. டெலிவிஷன் சைடு அப்படியே ஓரமா போய் பார்த்தா டாப்பு குக்கு டூப்பு குக்கு வெர்சஸ் குக்கு வித் கோமாளி, பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை. பல சீரியல்கள் ஹிட் ஆச்சு, சில சீரியல்கள் ஃபிளாப் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுங்க. பல செலிபிரிட்டிஸ் மேரேஜ் பண்ண, சில செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்ண, இந்த ஹீரோ படம் ஓடும், அந்த ஹீரோ படம் ஓடுன்னு எதிர்பார்த்த எந்த படமும் ஓடாம எதிர்பார்க்காத படம் ஓட, இது ஓடிச்சா அது ஓடிச்சான்னு ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்க. இந்த மாதிரி இந்த வருஷம் நம்மளை சுத்தி பல பிரச்சனை போயிட்டு இருந்ததுங்க. என்னதான் இவ்வளவு பிரச்சனை நம்மளை சுத்தி நடந்துட்டு இருந்தாலுமே நம்ம கூட என்னைக்குமே மறையாம இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைங்க. நம்மளை சுத்தி பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. அது எல்லாத்துக்குமே நாமளும் வழக்கம் போல ஜஸ்டிஸ் வேணும் போராடணும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த விஷயம் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளவு நேரம் நான் ஃபன்னா பேசினாலுமே இந்த ஒரு விஷயம் சீரியஸ்ங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வாயில இருந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வராம கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்தது. இப்ப கூட ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே என்னடா முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே பாதிக்கப்பட்டவனுக்கு தாங்க வலி அதிகம். அதை சுத்தி வேடிக்கை பார்க்கற நம்ம எல்லாருக்குமே வலி கம்மி தான். என்னைக்கு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுறோமோ அன்னைக்குதான் நம்ம எல்லாருக்குமே இதுல இருந்து ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் போனது போகட்டும், ஆனது ஆகட்டும். அடுத்த வருஷமாவது நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயமே நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருக்கேன். பட்டா